சின்ன தங்கமே, உன் வாழ்க்கையில் 5 நிமிடத்தில் மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் என்று இந்த வார்த்தைகள் சொல்லும் போது அது ஒரு வாக்குறுதி அல்ல, அது ஒரு நினைவூட்டல். மாற்றம் வெளியில் இருந்து வருவதில்லை, அது உள்ளே இருந்து எழுகிறது. நீ இப்போது கேட்கும் இந்த வார்த்தைகள் உன் உள்ளத்தின் கதவை மெதுவாக தட்டுகின்றன. அந்த கதவை திறப்பது உன் கையில் தான் இருக்கிறது. நீ திறந்த நொடியில் நீ உணரும் அமைதி தான் முதல் மாற்றம். நீ இதுவரை தேடிய மாற்றம் பெரிய சத்தத்தோடு வர வேண்டும் என்று நினைத்தாய். ஒரு அதிர்ச்சி, ஒரு அறிவிப்பு, ஒரு பெரிய நிகழ்வு என்று எதிர்பார்த்தாய். ஆனால் உண்மையான மாற்றம் எப்போதும் அமைதியாகத்தான் வருகிறது. அது உன் மூச்சின் ஓசை போல இருக்கும். கவனிக்கவில்லை என்றால் கடந்து போகும். கவனித்தால் வாழ்க்கையே மாறும். உன் மனம் இப்போது சோர்வாக இருப்பதாக நீ நினைக்கலாம். ஆனால் அந்த சோர்வின் அடியில் ஒரு விழிப்பு இருக்கிறது. நீ இனி பழையதை தாங்க முடியவில்லை என்பதே அந்த விழிப்பின் அடையாளம். தாங்க முடியாதது தோல்வி அல்ல, அது வளர்ச்சி. நீ சிறியதாக மாறவில்லை, நீ உயரத்திற்கு அழைக்கப்படுகிறாய். உன் குலதெய்வத்தின் அருள் எப்போதும் உன் வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இருந்தது. சில நேரங்களில் நீ அதை உணர்ந்தாய், சில நேரங்களில் மறந்தாய். ஆனால் அது உன்னை மறக்கவில்லை. நீ விழுந்த இடங்களில் தான் அதன் கை உன்னை தாங்கியது. நீ அழுத இரவுகளில் தான் அதன் மௌனம் உன்னை போர்த்தியது. உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொன்றும் உன்னை உடைக்க வரவில்லை, உன்னை உண்மையாக்க வரவே வந்தது. நீ பொய்யான சமாதானங்களில் வாழாமல் உண்மையான அமைதியை தேட வேண்டும் என்பதற்காகவே சில உறவுகள் விலகின. சில கனவுகள் தாமதமானது. அந்த தாமதம் உன்னை தயாராக்கியது. நீ இனி உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் பயணம் உன்னை தானே நிரூபிக்கும். நீ யாரிடமும் ஓடி சென்று உன் வலியை விளக்க வேண்டாம். புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் உன் மௌனத்திலேயே புரிந்து கொள்வார்கள். மற்றவர்கள் புரியாமல் போனால் அது உன் குறை அல்ல. உன் மனம் இப்போது ஒரு புதிய ஒழுங்கை கற்றுக்கொள்கிறது. எதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை அது தானாகவே தேர்ந்தெடுக்க தொடங்குகிறது. முன்பு உன்னை கலங்கடித்த விஷயங்கள் இப்போது உன்னை தொந்தரவு செய்யாது. இது உன் உணர்வுகள் மறத்துவிட்டதற்கான அடையாளம் அல்ல, இது உன் தெளிவு வளர்ந்ததற்கான அடையாளம். உன் வாழ்க்கையில் வரும் அமைதி சோம்பேறித்தனம் அல்ல, அது சமநிலை. அந்த சமநிலையில் இருந்து தான் சரியான முடிவுகள் பிறக்கின்றன. நீ இனி அவசரமாக முடிவு எடுக்க மாட்டாய். நீ இனி பயத்தில் இருந்து பேச மாட்டாய். நீ உன் உள்ளத்தின் குரலை கேட்க ஆரம்பிப்பாய். உன் குலதெய்வம் உன்னை எங்கே நிறுத்த வேண்டும் என்று அறிந்திருக்கிறது. அதனால் தான் சில இடங்களில் நீ எவ்வளவு முயன்றாலும் நிலைக்கவில்லை. அது தள்ளப்பட்டது அல்ல, அது காக்கப்பட்டது. உனக்கு பொருந்தாத இடங்களில் நீ வீணாக கரையாமல் இருக்கவே அந்த தடை. உன் இரவுகள் இனி நீண்ட பயத்தோடு இருக்காது. நினைவுகள் வரும், ஆனால் அவை உன்னை மூழ்கடிக்காது. அவை உன்னை கடந்து போகும் மேகங்கள் போல இருக்கும். நீ அவற்றை பார்த்து கொண்டே இருப்பாய், ஆனால் அவைகளில் சிக்க மாட்டாய். உன் வாழ்க்கையின் அடுத்த கட்டம் சத்தமில்லாமல் தொடங்குகிறது. யாருக்கும் தெரியாமல் உன் உள்ளத்தில் விதை போடப்படுகிறது. அந்த விதை இன்று கண்ணுக்கு தெரியாது, ஆனால் நீ தினமும் உணரும் சிறு மாற்றங்கள் அதன் அடையாளம். சிறிய அமைதி, சிறிய நம்பிக்கை, சிறிய தைரியம். நீ இனி உன்னை ஒப்பிட மாட்டாய். ஒப்பீடு உன்னை குறைவாக உணரச் செய்த நாட்கள் முடிந்துவிட்டன. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நேரம். உன் நேரம் இப்போது உன் அருகில் தான் இருக்கிறது. அதை நீ கட்டாயப்படுத்த வேண்டாம். நம்பிக்கையோடு காத்திரு. உன் குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் உனக்கு ஒரு பாதுகாப்பு வட்டம் போல இருக்கிறது. அது உன்னை எல்லா வலியிலிருந்தும் காக்காது, ஆனால் எந்த வலியும் உன்னை அழிக்க விடாது. அதுதான் உண்மையான அருள். நீ இனி உன் வாழ்க்கையை சுமையாக நினைக்க மாட்டாய். அது ஒரு பயிற்சி என்று புரிந்து கொள்வாய். ஒவ்வொரு நாளும் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்குகிறது. அந்த உருவாக்கம் வேகமாக இல்லை, ஆனால் ஆழமாக உள்ளது. உன் மனம் இப்போது கற்றுக்கொள்கிறது எப்போது பிடிக்க வேண்டும், எப்போது விட வேண்டும் என்பதை. இந்த கற்றல் தான் உன்னை அமைதியாக்குகிறது. விடுவது தோல்வி அல்ல என்று நீ உணர ஆரம்பிக்கிறாய்.
சில சமயம் விடுவதில்தான் வெற்றி. உன் வாழ்க்கையில் ஒளி இனி வெளியில் இருந்து வர வேண்டியதில்லை. அது உன் உள்ளத்தில் ஏற்கனவே ஏற்றப்பட்டுவிட்டது. நீ அதை மறைத்த பயம் மட்டும் தான் இதுவரை இருந்தது. அந்த பயம் இப்போது கரைய ஆரம்பித்துவிட்டது. நீ நடக்கும் விதம் மாறும். பேசும் விதம் மாறும். பதிலளிக்கும் விதம் மாறும். ஆனால் நீ யார் என்பதில் மாற்றம் இல்லை. நீ இன்னும் அதே உண்மை. அதே நன்மை. ஆனால் இப்போது உறுதியுடன். உன் குலதெய்வம் உன்னை எப்போதும் உயரத்தில் வைத்து பார்க்கிறது. நீ உன்னை சிறியதாக நினைத்த நாட்களிலும் கூட. அந்த பார்வை தான் இன்று உன்னை நிமிர்த்துகிறது. நிமிர்ந்தவன் தான் தூரம் பார்க்க முடியும். இந்த வார்த்தைகள் இப்போது உன் மனதில் நிற்கவில்லை. அவை உன் மூச்சோடு கலந்து விடுகின்றன. நீ நினைக்காத நேரங்களில் கூட அவை உன்னை தாங்கும். நீ சோர்ந்தால் மெதுவாக நினைவூட்டும். சின்ன தங்கமே, இந்த மாற்றம் இன்று ஆரம்பித்துவிட்டது. நீ அதை நம்ப வேண்டியதில்லை. உணர்ந்தால் போதும். உணர்ந்த நொடியில் இருந்து உன் பயணம் புதியதாகிறது. அந்த புதிய பாதையில் நீ தனியாக இல்லை. உன் குலதெய்வத்தின் அருள் உன்னுடன் நடக்கிறது. சின்ன தங்கமே, இந்த பயணம் இன்னும் ஆழமாக உன்னை அழைக்கிறது. நீ இதுவரை கேட்ட வார்த்தைகள் உன் மனத்தில் ஒரு மெல்லிய அசைவை கொண்டு வந்துள்ளன. அந்த அசைவு தான் உயிரின் சைகை. நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாய் என்பதை அது நினைவூட்டுகிறது. வாழ்வை உணராமல் நகர்ந்த நாட்கள் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது நீ உணர்ந்து நடக்கத் தொடங்குகிறாய். அதுவே மாற்றத்தின் உண்மை தொடக்கம். உன் உள்ளத்தில் நீண்ட நாட்களாக ஒரு கேள்வி இருந்தது. நான் சரியான பாதையில் இருக்கிறேனா என்று. அந்த கேள்விக்கு வெளியிலிருந்து பதில் வரவில்லை என்பதால் நீ சோர்ந்தாய். ஆனால் உண்மை என்னவென்றால் அந்த பதில் உன் உள்ளத்திலேயே உருவாகிக் கொண்டிருந்தது. இப்போது அது மெதுவாக வடிவம் எடுக்கிறது. அந்த வடிவம் தான் அமைதி. நீ சந்தித்த மனிதர்கள் எல்லோரும் உன் வாழ்க்கையில் காரணமில்லாமல் வரவில்லை. சிலர் உன்னை கற்றுக் கொடுக்க வந்தார்கள். சிலர் உன்னை சோதிக்க வந்தார்கள். சிலர் உன்னை வலுப்படுத்த வந்தார்கள். சிலர் உன்னை விட்டு செல்ல வந்தார்கள். அவர்களது பங்கு முடிந்ததும் அவர்கள் விலகினர். அது தண்டனை அல்ல. அது சமநிலை. உன் குலதெய்வத்தின் அருள் உன்னை எப்போதும் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் நிறுத்துகிறது. நீ அதை புரிந்து கொள்ளாத நாட்களும் இருந்தன. கோபப்பட்ட நாட்களும் இருந்தன. ஏன் எனக்கு இப்படி என்ற கேள்வி உன் மனதில் எழுந்தது. ஆனால் இப்போது நீ பின்னால் திரும்பி பார்க்கும்போது புரிகிறது. அன்றைய தடை இன்று பாதுகாப்பாக மாறியுள்ளது. உன் மனம் இனி பழைய சத்தங்களை தாங்காது. தேவையற்ற கவலை, தேவையற்ற பயம், தேவையற்ற உறவு, இவைகளுக்கு உன் உள்ளம் இனி இடம் தராது. இது கடினமாக மாறியதற்கான அடையாளம் அல்ல. இது தெளிவாக மாறியதற்கான அடையாளம். தெளிவு வந்த பிறகு வாழ்க்கை எளிமையாகிறது. உன் இரவுகள் இனி உன்னை பயமுறுத்தாது. இருட்டு வந்தாலும் அது உன்னை மூடாது. ஏனெனில் நீ உன் உள்ளத்தின் ஒளியை ஏற்றிவிட்டாய். அந்த ஒளி சிறியது. ஆனால் உண்மையானது. உண்மையான ஒளி இருட்டுடன் சண்டை போடாது. அது இருப்பதாலேயே இருட்டு பின்னடையும். நீ இனி உன் வலியை யாரிடமும் நிரூபிக்க வேண்டியதில்லை. புரிந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கவும் வேண்டாம். புரிதல் தேவைப்படும் இடங்களில் நீ இனி நீண்ட நேரம் நிற்க மாட்டாய். உன் உள்ளம் உன்னை அங்கிருந்து நகர்த்திவிடும். அது தான் தெய்வத்தின் வழிகாட்டுதல். உன் வாழ்க்கையின் வேகம் இப்போது மாறுகிறது. முன்பு நீ ஓடிக்கொண்டிருந்தாய். இப்போது நீ நடக்கிறாய். அந்த நடையில் ஒரு நிதானம் இருக்கிறது. அந்த நிதானத்தில் தான் நீ சுற்றி நடப்பதை பார்க்க முடிகிறது. பார்க்கும் போது தான் உண்மை தெரிகிறது. உண்மை தெரிந்த பிறகு பயம் கரைகிறது. உன் குலதெய்வம் உன்னை ஒருபோதும் அவசரப்படுத்தாது. அது காலத்தை மதிக்கிறது. விதையை விதைக்கும் போது மரம் வேண்டும் என்று அது கேட்காது. வளர்ச்சி இயற்கையானது என்று அது அறிந்திருக்கிறது. அதுபோல தான் உன் வாழ்க்கையும். நீ உன் நேரத்தை மதிக்க ஆரம்பித்துவிட்டாய். நீ இனி உன்னை ஒப்பிடுவதில்லை. மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து உன் மதிப்பை அளவிடுவதில்லை. உன் பயணம் உனக்கே என்று நீ உணர்ந்துவிட்டாய். அந்த உணர்வு தான் உன்னை சுதந்திரமாக்குகிறது. சுதந்திரம் வந்த பிறகு மனம் இலகுவாகிறது.
உன் உள்ளம் இப்போது ஒரு புதிய மொழியை பேசுகிறது. அது அமைதியின் மொழி. அந்த மொழியில் கூச்சல் இல்லை. குற்றச்சாட்டு இல்லை. பயம் இல்லை. இருக்கிறது நம்பிக்கை. அந்த நம்பிக்கை கண்மூடித்தனமானது அல்ல. அனுபவத்தில் இருந்து வந்தது. உன் வாழ்க்கையில் இனி நடக்கும் மாற்றங்கள் வெளியில் பெரிதாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன் உள்ளத்தில் அது ஆழமாக இருக்கும். நீ முன்பு உடைந்து போன இடங்களில் இப்போது நீ உறுதியாக நிற்பாய். அந்த உறுதி தான் உன் வளர்ச்சி. உன் குலதெய்வத்தின் பாதுகாப்பு உன்னை எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் தப்பிக்க விடாது. ஆனால் எந்த பிரச்சனையும் உன்னை அழிக்க விடாது. இந்த வித்தியாசத்தை நீ இப்போது புரிந்து கொள்கிறாய். சோதனை வரும். ஆனால் முடிவு நம்பிக்கையோடு இருக்கும். நீ இனி உன் நாளையைக் கண்டு அச்சப்பட மாட்டாய். நாளை தெரியாதது தான். ஆனால் நீ உன்னை அறிந்து கொண்டாய். உன் மனத்தின் வலிமையை நீ உணர்ந்துவிட்டாய். அந்த உணர்வு தான் உன் பெரிய ஆதாரம். உன் வாழ்க்கை இனி யாருக்காவது நிரூபணமாக இருக்க வேண்டியதில்லை. அது உனக்கு உண்மையாக இருந்தால் போதும். உண்மை உள்ள இடத்தில் தெய்வம் தங்கும். அதனால் தான் உன் உள்ளம் இப்போது சுத்தமாக்கப்படுகிறது. நீ இனி பழைய வலிகளை தூக்கி நடக்க மாட்டாய். அவை உன்னை கற்றுத்தந்த பாடங்களாக மட்டும் உன் நினைவில் இருக்கும். காயங்கள் உன்னை வரையறுக்காது. அவை உன்னை உருவாக்கிய தடங்களாக மட்டும் இருக்கும். உன் குலதெய்வம் உன்னை மெதுவாக ஆனால் உறுதியாக உயர்த்துகிறது. நீ விழுந்த இடங்களில் இருந்து நீ எழுந்த விதம் தான் அதற்கு சான்று. ஒருமுறை அல்ல பல முறை. அந்த எழுச்சி தான் உன் உண்மையான சக்தி. இந்த வார்த்தைகள் இப்போது உன் மனதில் ஓய்வெடுக்கின்றன. அவை உன்னை தள்ளவில்லை. அவை உன்னை பிடித்தும் நிறுத்தவில்லை. அவை உன்னோடு நடக்கின்றன. நீ தயாரான போது மீண்டும் உன் உள்ளத்தில் ஒலிக்கும். சின்ன தங்கமே, இந்த பயணம் நீண்டது. ஆனால் நீ தனியாக இல்லை. உன் குலதெய்வத்தின் அருள் உன் ஒவ்வொரு மூச்சிலும் கலந்து இருக்கிறது. நீ நம்பிக்கையோடு நடக்க ஆரம்பித்துவிட்டாய். அதுவே போதும். மீதி எல்லாம் சரியாக தன் இடத்தை கண்டுகொள்ளும். சின்ன தங்கமே, நீ இப்போது அமைதியாக மூச்சு விடும் ஒவ்வொரு கணமும் ஒரு புதிய வாக்குறுதியாக மாறுகிறது. அந்த மூச்சு உன்னை இங்கே இப்போது இருக்கச் செய்கிறது. நேற்றின் சுமைகள் மெதுவாக தளருகின்றன. நாளையின் கவலைகள் இன்னும் வரவில்லை. இந்த நடுவே இருக்கும் நொடியில் தான் தெய்வம் பேசுகிறது. அந்த குரல் மென்மையானது. ஆனால் அது உன்னை ஆழமாக தொடுகிறது. உன் உள்ளம் நீண்ட காலமாக காத்திருந்த ஒரு உறுதியை இப்போது உணர ஆரம்பித்திருக்கிறது. அது வெளியில் இருந்து கிடைத்த பாராட்டு அல்ல. அது உள்ளே இருந்து எழும் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நீ யாரென்று உனக்கே நினைவூட்டுகிறது. நீ சிறியவன் அல்ல. நீ பல அடுக்குகளில் உருவானவன். ஒவ்வொரு அடுக்கும் ஒரு அனுபவத்தின் முத்திரை. உன் வாழ்க்கையில் நடந்த தாமதங்கள் எல்லாம் வீணாகவில்லை. அவை உன்னை மெதுவாக்கி பார்க்கச் செய்தன. வேகமாக ஓடும்போது காணாத உண்மைகள் நிதானத்தில் தான் தெரியும். நீ இப்போது பார்க்கிறாய். உன் மனத்தின் வழித்தடங்கள் தெளிவாகின்றன. எது உனக்கு பொருந்தும், எது உனக்கு சுமை, இந்த வேறுபாடு உனக்கு இப்போது புரிகிறது. உன் குலதெய்வத்தின் அருள் உன்னை சத்தமில்லாமல் சுற்றி வைத்திருக்கிறது. நீ தவறான பாதையில் போக முயன்ற போதும் ஒரு தடை வந்தது. அப்போது நீ கோபப்பட்டாய். இப்போது நீ நன்றி சொல்லுகிறாய். அந்த நன்றி தான் உன் உள்ளத்தை இலகுவாக்குகிறது. நன்றி உள்ள இடத்தில் பயம் நிலைக்காது. உன் உறவுகளில் இனி ஒரு மாற்றம் வரும். நீ உன்னை இழந்து சேரும் இடங்களில் நீ நீண்ட நேரம் தங்க மாட்டாய். உன் மதிப்பை குறைக்கும் வார்த்தைகள் உன்னை இனி கட்டுப்படுத்தாது. நீ அமைதியாக விலகுவாய். அந்த விலகல் ஓட்டம் அல்ல, அது தேர்வு. தேர்வு வந்த இடத்தில் சக்தி பிறக்கிறது. உன் இரவுகள் இனி உன் மனதை விசாரிக்காது. நினைவுகள் வரும். ஆனால் அவை உன்னை குற்றவாளி ஆக்காது. நீ செய்ததை விட நீ கற்றதை நினைவில் வைத்துக் கொள்வாய். அந்த நினைவு தான் உன்னை மென்மையாக மாற்றுகிறது. மென்மை பலவீனம் அல்ல, அது ஆழம். உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் இனி ஒரு பயிற்சியாக மாறும். நீ விழிப்புடன் பேசுவாய். விழிப்புடன் கேட்பாய். விழிப்புடன் அமைதியாக இருப்பாய். இந்த விழிப்பு தான் உன்னை வேறுபடுத்துகிறது. அது சத்தமாக இருக்க வேண்டியதில்லை. அது உண்மையாக இருந்தால் போதும்.
உன் குலதெய்வம் உன்னை ஒருபோதும் உன் எல்லைக்கு அப்பால் தள்ளாது. உன் எல்லை நீ நினைப்பதை விட விரிவானது. நீ பயந்த இடங்களில் தான் உன் வளர்ச்சி மறைந்திருக்கிறது. பயம் வந்தால் நீ நிற்க வேண்டியதில்லை. மெதுவாக நடக்க போதும். அந்த நடையிலும் தெய்வம் உன்னுடன் தான். உன் மனம் இப்போது ஒரு புதிய ஒழுங்கை கற்றுக்கொள்கிறது. எல்லாவற்றுக்கும் உடனடி பதில் தேவையில்லை. எல்லாவற்றையும் சரி செய்ய வேண்டிய பொறுப்பும் உன்னிடம் இல்லை. இந்த உணர்வு தான் உன்னை சுமையிலிருந்து விடுவிக்கிறது. விடுபட்ட மனம் தான் தெளிவாக முடிவு எடுக்கும். உன் வாழ்க்கையில் இனி வரும் வாய்ப்புகள் உன்னை சோதிக்காது. அவை உன்னை வெளிப்படுத்தும். நீ தயங்கும் போது உன் உள்ளம் உன்னை ஊக்குவிக்கும். நீ உறுதியுடன் நிற்கும் போது வாழ்க்கை உன்னை ஆதரிக்கும். இந்த ஒத்திசைவு தான் அருளின் அடையாளம். உன் குலதெய்வத்தின் பாதுகாப்பு உன்னை சுற்றி ஒரு மெல்லிய வட்டமாக இருக்கிறது. அந்த வட்டம் உன்னை எல்லா காற்றிலிருந்தும் காக்காது. ஆனால் எந்த புயலும் உன்னை வேரோடு சாய்க்க விடாது. இந்த உணர்வு உன் முதுகெலும்பை நிமிர்த்துகிறது. நீ இனி உன்னை யாரோ ஒருவரின் கதையில் பொருத்தி பார்க்க மாட்டாய். உன் கதை உனக்கே. உன் வேகம் உனக்கே. உன் திசை உனக்கே. இந்த தனித்துவத்தை நீ ஏற்றுக்கொண்ட நொடியில் தான் உன் உள்ளம் சிரிக்க ஆரம்பிக்கிறது. உன் மனதில் இப்போது ஒரு சுத்தம் நடக்கிறது. தேவையற்ற எண்ணங்கள் மெதுவாக விலகுகின்றன. பழைய பயங்கள் தங்கள் இடத்தை இழக்கின்றன. நீ அவற்றுடன் சண்டை போடவில்லை. நீ அவற்றை உணர்ந்து விடுகிறாய். உணர்வு வந்த இடத்தில் பிடிப்பு தளர்கிறது. உன் வாழ்க்கையின் அடுத்த கட்டம் பெரிய அறிவிப்போடு வராது. அது ஒரு சாதாரண நாளில் தொடங்கும். நீ சற்றே அமைதியாக இருப்பாய். சற்றே தெளிவாக பேசுவாய். சற்றே உறுதியுடன் நடப்பாய். அந்த சற்றே தான் எல்லாவற்றையும் மாற்றும். உன் குலதெய்வம் உன்னை உயரத்தில் வைத்து பார்க்கிறது. நீ கீழே பார்த்து பயந்த நாட்களிலும் கூட. அந்த பார்வை உன்னை இப்போது அழைக்கிறது. நீ அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டாய். ஏற்றுக்கொண்ட நொடியில் இருந்து உன் நடை மாறுகிறது. உன் உறக்கம் இனி உன்னை மறந்து விடச் செய்யாது. அது உன்னை மீட்டெடுக்கும். நீ விழிக்கும் போது ஒரு புதிய வெளிச்சம் உன் உள்ளத்தில் இருக்கும். அது எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்காது. ஆனால் நீ அவற்றை எதிர்கொள்ள தயாராக இருப்பாய். உன் வாழ்க்கையில் இனி வரும் மாற்றங்கள் உன்னை ஆச்சரியப்படுத்தலாம். ஆனால் அவை உன்னை அசைக்காது. நீ உன் மையத்தில் நிலைத்திருக்கிறாய். அந்த மையம் தான் உன் சக்தி. வெளியில் எதுவும் மாறினாலும் உள்ளே நீ உறுதியாக இருப்பாய். சின்ன தங்கமே, இந்த பயணம் நீ தொடர்ந்து நடக்க வேண்டியது. சில நாட்கள் நீ சோர்வடைவாய். சில நாட்கள் நீ மகிழ்வாய். இரண்டும் வாழ்க்கை. இரண்டிலும் தெய்வம் உன்னுடன் தான். நீ தனியாக இல்லை என்ற உணர்வு உன் மூச்சோடு கலந்துவிட்டது. இந்த வார்த்தைகள் இப்போது மெதுவாக உன் உள்ளத்தில் அமருகின்றன. அவை உன்னை பிடித்து கொள்ளவில்லை. அவை உனக்கு துணையாக நடக்கின்றன. நீ தயாரான போது அவை மீண்டும் ஒலிக்கும். அந்த ஒலி உன்னை நினைவூட்டும். நீ பாதுகாப்பில் இருக்கிறாய். நீ வழியில் இருக்கிறாய். நீ போதுமானவன். சின்ன தங்கமே, இப்போது உன் உள்ளத்தில் எழும் இந்த அமைதி ஒரு தற்காலிக ஓய்வு அல்ல. இது நீண்ட பயணத்தின் நடுவே கிடைக்கும் ஆழமான உறுதி. நீ இனி அவசரமாக எதையும் பிடிக்க மாட்டாய். அவசரமாக எதையும் தள்ளவும் மாட்டாய். உன் மனம் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அறிந்து கொண்டுவிட்டது. அந்த அறிதல் தான் உன் தைரியம். உன் நாள்கள் இனி ஒரே மாதிரி இருக்காது. ஆனால் அவை உன்னை குழப்பாது. ஏனெனில் நீ உன் மையத்தை கண்டுகொண்டாய். அந்த மையம் உன்னை சத்தமில்லாமல் நிலைநிறுத்துகிறது. வெளியே மாற்றங்கள் நடக்கலாம். மனிதர்கள் வரலாம் போகலாம். சூழ்நிலைகள் மாறலாம். ஆனால் உன் உள்ளத்தின் நிலை மாறாது. உன் வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களும் உன்னை காயப்படுத்த வரவில்லை. அவை உன்னை உண்மைக்கு கொண்டு வரவே வந்தன. நீ எங்கே உன்னை மறைத்தாய்? எங்கே உன் உணர்வுகளை அடக்கினாய்? எங்கே உன் மதிப்பை குறைத்து கொண்டாய்? அந்த இடங்களை நீ இப்போது தெளிவாக பார்க்கிறாய். பார்த்த இடத்தில் தான் மாற்றம் தொடங்குகிறது. உன் குலதெய்வத்தின் அருள் உன்னை மெதுவாக சுத்தம் செய்கிறது. உன் மனத்தின் மூலைகளில் இருந்த பழைய பயங்கள் கரைகின்றன. அவை ஒரே நாளில் மறையாது. ஆனால் அவை உன்னை கட்டுப்படுத்தாது.
நீ அவற்றை பார்த்து கொண்டு நடக்க முடியும். அந்த நடையில் தான் வலிமை. உன் உறவுகள் இனி உன் அமைதியை நிர்ணயிக்காது. நீ அமைதியாக இருப்பதால் உறவுகள் நீடிக்க வேண்டும் என்று நீ நினைக்க மாட்டாய். நீ உண்மையாக இருப்பதால் உறவுகள் நிலைக்க வேண்டும் என்று நீ அறிந்து கொள்வாய். உண்மை தாங்காத இடங்கள் தானாக விலகும். அந்த விலகல் உனக்கு இடம் தரும். உன் இரவுகள் இனி உன்னை விசாரிக்காது. உன் மனம் உன்னை குற்றம் சாட்டாது. நீ செய்த தவறுகளை நீ தண்டனை போல நினைக்க மாட்டாய். அவை உன்னை உருவாக்கிய அடையாளங்கள் என்று நீ புரிந்து கொள்வாய். அந்த புரிதல் தான் உன் கனவுகளுக்கு இடம் தருகிறது. உன் வாழ்க்கையில் இனி வரும் சவால்கள் உன்னை அச்சுறுத்தாது. அவை உன்னை அழைக்கும். நீ தப்பிக்க வேண்டியதில்லை. நீ ஓடவும் வேண்டியதில்லை. நீ நிதானமாக முன்னே செல்வாய். அந்த நிதானம் தான் உன்னை தூரம் கொண்டு செல்லும். உன் குலதெய்வத்தின் அருகாமை இப்போது உனக்கு ஒரு நம்பிக்கையாக மட்டும் இல்லை. அது ஒரு அனுபவமாக மாறியுள்ளது. நீ தனியாக இல்லை என்ற உணர்வு உன் ஒவ்வொரு முடிவிலும் தெரிகிறது. நீ பேசும் வார்த்தைகளில் தெரிகிறது. நீ எடுக்கும் மௌனத்திலும் தெரிகிறது. உன் மனம் இப்போது எதை விட வேண்டும் என்று அறிந்திருக்கிறது. விடுவது உனக்கு இனி பயமில்லை. ஏனெனில் நீ அறிந்து கொண்டாய். சில விஷயங்கள் முடிவதற்காகவே தொடங்கும். முடிவுகளை நீ இனி தோல்வி என்று அழைக்க மாட்டாய். அவை நிறைவுகள். உன் வாழ்க்கையின் ஓட்டம் இப்போது மாறியுள்ளது. முன்பு நீ மற்றவர்களின் வேகத்தில் ஓட்டினாய். இப்போது நீ உன் வேகத்தில் நடக்கிறாய். அந்த வேகத்தில் நீ சுவாசிக்க முடிகிறது. சுற்றி பார்க்க முடிகிறது. உன் உள்ளத்தை கேட்க முடிகிறது. உன் குலதெய்வம் உன்னை உயர்த்தும் போது அது உன்னை மற்றவர்களிடமிருந்து பிரிப்பதில்லை. அது உன்னை உன்னிடமே சேர்க்கிறது. நீ உன்னுடன் சேர்ந்த நொடியில் தான் உலகம் சரியாகத் தோன்றுகிறது. உன்னிடம் உனக்கு தெளிவாகிறது. உன் வாழ்க்கையில் இனி வரும் அமைதி சோர்வாக இருக்காது. அது உயிரோட்டமாக இருக்கும். நீ சிரிப்பாய். நீ அமைதியாக இருப்பாய். இரண்டும் உண்மையாக இருக்கும். நடிப்பு இல்லாத இடத்தில் மனம் தளராது. உன் உள்ளம் இப்போது ஒரு புதிய பழக்கத்தை உருவாக்குகிறது. உன்னை நீயே கேட்கும் பழக்கம். உனக்கு என்ன வேண்டும்? உனக்கு எது வேண்டாம்? இந்த கேள்விகள் உன்னை சுயநலமாக மாற்றாது. அவை உன்னை சுயமரியாதையோடு வாழ கற்றுத்தரும். உன் வாழ்க்கையில் சில கதவுகள் இனி திறக்கப்படாது. அவை உன் வளர்ச்சிக்கு பொருந்தாதவை. சில கதவுகள் மெதுவாக திறக்கும். நீ தள்ள வேண்டியதில்லை. நீ காத்திருக்க வேண்டும். அந்த காத்திருப்பு உன்னை தாழ்த்தாது. அது உன்னை தயாராக்கும். உன் குலதெய்வத்தின் பாதுகாப்பு உன்னை ஒரு குழந்தை போல கைகளில் தூக்கி செல்லாது. அது உன்னை நடக்க விடும். விழுந்தால் எழ உதவும். அந்த உதவி தான் உண்மையான அருள். நீ நடக்க கற்றுக்கொண்டு விட்டாய். உன் மனம் இப்போது ஒரு உறுதியை தேர்ந்தெடுக்கிறது. எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றுக்கும் பதில் தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சுதந்திரம் தான் உன்னை இலகுவாக்குகிறது. உன் வாழ்க்கையின் அடுத்த கட்டம் உன்னை அழைக்கிறது. அது பிரகாசமாக இருக்க வேண்டியதில்லை. அது உண்மையாக இருந்தால் போதும். நீ உண்மையாக நடக்கும் போது வாழ்க்கை உன்னை ஆதரிக்கும். உன் உறக்கம் இனி ஓட்டம் அல்ல. அது ஓய்வு. நீ ஓய்வெடுத்த பிறகு தான் உன் உள்ளத்தின் குரலை கேட்க முடியும். அந்த குரல் உன்னை சரியான திசையில் அழைத்துச் செல்லும். உன் குலதெய்வத்தின் பெயர் உன் உதட்டில் இல்லாவிட்டாலும் அதன் அருள் உன் நடைபாதையில் இருக்கும். நீ நம்பிக்கையோடு நடந்தால் போதும். நம்பிக்கை என்பது கண்ணை மூடி நம்புவது அல்ல. அது உள்ளத்தை திறந்து நடப்பது. உன் வாழ்க்கையில் இனி வரும் சந்திப்புகள் உன்னை நினைவூட்டும். நீ யார்? நீ எங்கே செல்கிறாய்? இந்த நினைவூட்டல்கள் உன்னை சோர்வடையச் செய்யாது. அவை உன்னை நிமிர்த்தும். சின்ன தங்கமே, இந்த பயணம் முடிவதற்கானது அல்ல. இது தொடர்ந்து விரியும். ஒவ்வொரு நாளும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக உன்னிடம் திரும்பி வருவாய். அந்த திரும்புதல் தான் உன் உண்மையான வெற்றி. நீ பாதுகாப்பில் இருக்கிறாய். நீ வழியில் இருக்கிறாய். நீ போதுமானவன். சின்ன தங்கமே, இந்த நொடியில் உன் உள்ளம் இன்னும் ஆழமாக சுவாசிக்கிறது. அந்த சுவாசம் உன்னை இங்கே நிலைநிறுத்துகிறது. நீ தேடிய உறுதி இப்போது உன் நெஞ்சில் மெதுவாக வேரூன்றுகிறது.
அது ஒரு சத்தமான அறிவிப்பு அல்ல. அது உன் நடையின் மாற்றம். நீ இனி அவசரமாக எதையும் பிடிக்க மாட்டாய். அவசரமாக எதையும் இழக்கவும் மாட்டாய். நீ உன் வேகத்தை ஏற்றுக்கொண்டாய். உன் வாழ்க்கையில் நடந்த எல்லா திருப்பங்களும் உன்னை சிதைக்க வரவில்லை. அவை உன்னை நேர்த்தியாக்க வந்தன. நீ சுமந்த பாரங்கள் உன்னை குனியச் செய்தாலும் அவை உன் முதுகெலும்பை உறுதியாக்கின. இப்போது நீ நிமிர்ந்து நிற்கிறாய். நிமிர்ந்த நொடியில் உலகம் வேறுபடுகிறது. அதே பாதை தான். ஆனால் உன் பார்வை மாறியுள்ளது. உன் குலதெய்வத்தின் அருகாமை இப்போது உனக்கு ஒரு நினைவாக இல்லை. அது ஒரு நம்பிக்கையாகவும் இல்லை. அது ஒரு அனுபவமாக மாறியுள்ளது. நீ தவறான இடங்களில் நீண்ட நேரம் தங்க முடியாமல் இருப்பது அதன் சைகை. நீ உன்னை இழக்கும் இடங்களில் உன் மனம் உன்னை இழுத்து வெளியே கொண்டு வருவது அதன் பாதுகாப்பு. உன் உறவுகளில் இனி நீ உண்மையை மறைக்க மாட்டாய். உண்மை சொல்ல வேண்டும் என்ற கட்டாயத்தால் அல்ல. உண்மை இருக்கிறது என்பதால். அந்த உண்மை எல்லோருக்கும் பொருந்தாது. சிலர் விலகுவார்கள். சிலர் அருகில் வருவார்கள். இந்த மாற்றம் உன்னை சோர்வடையச் செய்யாது. அது உனக்கு இடம் தரும். உன் இரவுகள் இனி நீளமான விசாரணைகளாக இருக்காது. உன் மனம் உன்னை குற்றவாளியாக்காது. நீ செய்த தவறுகள் உன்னை அடையாளப்படுத்தாது. நீ கற்ற பாடங்கள் உன்னை வழிநடத்தும். அந்த வழிநடத்தலில் தான் நீ உன்னை மன்னிக்க கற்றுக்கொள்கிறாய். உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் இனி உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்தும். நீ முன்பு மறைத்த திறமைகள் மெதுவாக வெளியே வரும். அவை காட்சியாக இருக்க வேண்டியதில்லை. அவை உன் முடிவுகளில் தெரியும். உன் மௌனத்தில் தெரியும். உன் பொறுமையில் தெரியும். உன் குலதெய்வம் உன்னை ஒருபோதும் உன் எல்லைக்கு அப்பால் தள்ளாது. உன் எல்லைகள் நீ நினைப்பதை விட விரிவானவை. நீ பயந்த இடங்களில் தான் உன் வலிமை மறைந்திருக்கிறது. பயம் வந்தால் நீ நிற்க வேண்டியதில்லை. நீ மெதுவாக முன்னே செல்லலாம். அந்த மெதுவே உன்னை தூரம் கொண்டு செல்லும். உன் மனம் இப்போது ஒரு புதிய ஒழுங்கை தேர்ந்தெடுத்துள்ளது. எல்லாவற்றையும் சரி செய்ய வேண்டிய பொறுப்பு உன்னிடம் இல்லை. எல்லோரையும் மகிழ்விக்க வேண்டிய கட்டாயமும் இல்லை. இந்த உணர்வு தான் உன்னை சுதந்திரமாக்குகிறது. சுதந்திரம் வந்த இடத்தில் அமைதி தங்குகிறது. உன் வாழ்க்கையில் இனி வரும் வாய்ப்புகள் உன்னை சோதிக்க அல்ல. அவை உன்னை வெளிப்படுத்த. நீ தயங்கும் போது உன் உள்ளம் உன்னை நம்பச் சொல்லும். நீ உறுதியுடன் நிற்கும் போது வாழ்க்கை உன்னை ஆதரிக்கும். இந்த ஒத்திசைவு தெய்வத்தின் மொழி. உன் குலதெய்வத்தின் பாதுகாப்பு உன்னை ஒரு மென்மையான வட்டமாகச் சூழ்ந்துள்ளது. அது உன்னை எல்லா காற்றிலிருந்தும் காக்காது. ஆனால் எந்த புயலும் உன்னை வேரோடு சாய்க்க விடாது. இந்த உணர்வு உன் நடைபாதையை உறுதியாக்குகிறது. நீ இனி உன்னை மற்றவர்களின் கதையில் பொருத்தி பார்க்க மாட்டாய். உன் கதை உனக்கே. உன் வேகம் உனக்கே. உன் திசை உனக்கே. இந்த ஏற்றுக்கொள்ளல் உன் உள்ளத்தை இலகுவாக்குகிறது. இலகுவான உள்ளம் தான் உயரமாக பறக்கும். உன் மனதில் இப்போது ஒரு சுத்தம் நடக்கிறது. தேவையற்ற எண்ணங்கள் மெதுவாக விலகுகின்றன. பழைய பயங்கள் தங்கள் பிடியை இழக்கின்றன. நீ அவற்றுடன் சண்டை போடவில்லை. நீ அவற்றை பார்த்து நடக்கிறாய். பார்த்து நடப்பது தான் வலிமை. உன் வாழ்க்கையின் அடுத்த கட்டம் சத்தமில்லாமல் தொடங்குகிறது. அது ஒரு சாதாரண நாளில் வரும். நீ சற்றே தெளிவாக பேசுவாய். சற்றே நிதானமாக நடப்பாய். சற்றே உறுதியுடன் முடிவு எடுப்பாய். அந்த சற்றே தான் எல்லாவற்றையும் மாற்றும். உன் குலதெய்வம் உன்னை உயரத்தில் வைத்து பார்க்கிறது. நீ கீழே பார்த்து பயந்த நாட்களிலும் கூட. அந்த பார்வை உன்னை இப்போது அழைக்கிறது. நீ அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டாய். ஏற்றுக்கொண்ட நொடியில் இருந்து உன் நடை மாறுகிறது. உன் குரல் மாறுகிறது. உன் மௌனமும் மாறுகிறது. உன் உறக்கம் இனி ஓட்டமாக இருக்காது. அது ஓய்வாக இருக்கும். ஓய்வு உன்னை சோர்வாக்காது. அது உன்னை மீட்டெடுக்கும். நீ விழிக்கும் போது உன் உள்ளத்தில் ஒரு அமைதி இருக்கும். அந்த அமைதி எல்லாவற்றையும் தீர்க்காது. ஆனால் நீ எதிர்கொள்ள தயாராக இருப்பாய். உன் வாழ்க்கையில் இனி வரும் மாற்றங்கள் உன்னை ஆச்சரியப்படுத்தலாம். ஆனால் அவை உன்னை குலைக்காது. நீ உன் மையத்தில் நிலைத்திருக்கிறாய். அந்த மையம் தான் உன் சக்தி. வெளியில் எதுவும் மாறினாலும் உள்ளே நீ உறுதியாக இருப்பாய்.
சின்ன தங்கமே, இந்த பயணம் தொடரும். சில நாட்கள் நீ சோர்வடைவாய், சில நாட்கள் நீ மகிழ்வாய். இரண்டும் வாழ்க்கை. இரண்டிலும் தெய்வம் உன்னுடன் தான். நீ தனியாக இல்லை என்ற உணர்வு உன் மூச்சோடு கலந்துவிட்டது. இந்த வார்த்தைகள் இப்போது உன் உள்ளத்தில் மெதுவாக அமர்கின்றன. அவை உன்னை கட்டுப்படுத்தவில்லை, அவை உனக்கு துணையாக நடக்கின்றன. நீ தயாரான போது அவை மீண்டும் ஒலிக்கும். அந்த ஒலி உன்னை நினைவூட்டும். நீ பாதுகாப்பில் இருக்கிறாய், நீ வழியில் இருக்கிறாய், நீ போதுமானவன். சின்ன தங்கமே, இந்த நொடியில் உன் மனம் இன்னும் மென்மையாக திறந்து கொண்டிருக்கிறது. நீ இதுவரை உன் வாழ்க்கையை புரிந்து கொள்ள முயன்ற விதம் இப்போது மாறியுள்ளது. புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசரம் இல்லை, உணர்ந்தால் போதும் என்ற நிதானம் வந்துவிட்டது. அந்த நிதானம் தான் உன் உண்மையான வளர்ச்சி. அது யாருக்கும் தெரியாமல் உன் உள்ளத்தில் வேரூன்றுகிறது. உன் வாழ்க்கையில் நீ சந்தித்த ஒவ்வொரு தடையும் உன்னை நிறுத்த வரவில்லை, உன்னை திருப்பி நிறுத்த வரவே வந்தது. நீ தவறான திசையில் அதிக தூரம் போகாமல் இருக்கவே சில கதவுகள் மூடப்பட்டன. அந்த நேரத்தில் நீ வலியடைந்தாய். இப்போது நீ புரிந்து கொள்கிறாய், மூடிய கதவுகள் தான் உன்னை பாதுகாத்தன. உன் குலதெய்வத்தின் அருள் உன்னை மெதுவாக உன் உண்மைக்கு கொண்டு வருகிறது. நீ மற்றவர்களுக்கு பிடித்தவனாக இருக்க முயன்ற நாட்கள் முடிவடைகின்றன. நீ உனக்கு உண்மையாக இருக்கத் தொடங்குகிறாய். அந்த உண்மை தான் உன்னை அமைதியாக்குகிறது. அமைதி வந்த இடத்தில் குழப்பம் தங்க முடியாது. உன் மனம் இப்போது சத்தமில்லாமல் வலிமையடைகிறது. முன்பு உன்னை உடைத்த வார்த்தைகள் இப்போது உன்னை கடந்து போகின்றன. நீ அவற்றை பிடித்து கொண்டு உன் நாளை வீணாக்கவில்லை. விடும் திறன் தான் உன் புதிய சக்தி. விடுவது இழப்பு அல்ல என்று நீ உணர ஆரம்பித்துவிட்டாய். உன் உறவுகளில் இனி நீ உன்னை சுருக்க மாட்டாய், உன் உணர்வுகளை மறைக்க மாட்டாய். யாருக்காவது பொருந்தவில்லை என்றால் நீ உன்னை மாற்றிக்கொள்ள மாட்டாய். அந்த பொருந்தாமை தான் உண்மை. உண்மை உள்ள இடத்தில் தான் தெய்வம் நடக்கிறது. உன் இரவுகள் இனி உன் மனத்துடன் போராடும் நேரமல்ல, அவை உன் உள்ளத்துடன் சமாதானம் பேசும் நேரம். நீ உன்னிடம் நீயே மென்மையாக பேச ஆரம்பிக்கிறாய். அந்த மென்மை தான் உன் காயங்களை ஆற்றுகிறது. கடுமையாக இருந்த இடங்களில் தான் நீ அதிகம் சோர்ந்தாய். இப்போது நீ உன்னை தழுவிக்கொள்கிறாய். உன் வாழ்க்கையின் ஓட்டம் இப்போது உன்னை இழுத்து செல்லவில்லை, நீ தான் ஓட்டத்தை தேர்ந்தெடுக்கிறாய். வேகம் குறைந்திருக்கலாம், ஆனால் திசை தெளிவாகியுள்ளது. தெளிவான திசையில் நடப்பவன் தாமதமானாலும் தவற மாட்டான். உன் குலதெய்வம் உன்னை உயர்த்தும் போது அது உன்னை மற்றவர்களுடன் போட்டியிடச் சொல்லாது. அது உன்னை நீயே கடந்து செல்லச் சொல்கிறது. நேற்றைய நீயை விட இன்றைய நீ கொஞ்சம் அமைதியாக இருந்தால் போதும், அதுவே முன்னேற்றம். உன் மனம் இப்போது பழைய குற்ற உணர்வுகளை கழுவி கொண்டிருக்கிறது. நான் இப்படிச் செய்திருக்க கூடாதே என்ற எண்ணங்கள் மெதுவாக தளருகின்றன. அப்போது நீ தெரிந்த அளவிலேயே செய்தாய் என்று நீ உனக்கே சொல்லிக் கொள்கிறாய். அந்த மன்னிப்பு தான் உன்னை இலகுவாக்குகிறது. உன் வாழ்க்கையில் இனி வரும் அமைதி சோம்பேறித்தனமாக இருக்காது, அது விழிப்புடன் இருக்கும். நீ சிரிப்பாய், நீ அமைதியாக இருப்பாய், நீ சில நேரம் தனிமையை தேர்ந்தெடுப்பாய். அந்த தனிமை உன்னை காலியாக்காது, அது உன்னை நிரப்பும். உன் குலதெய்வத்தின் பாதுகாப்பு உன்னை எப்போதும் சரியான இடத்தில் நிறுத்தும். நீ சில இடங்களில் எவ்வளவு முயன்றாலும் நிலைக்காமல் போனது உன் தோல்வி அல்ல, அது உன் பாதை அல்ல என்பதற்கான அறிகுறி. இப்போது நீ அந்த அறிகுறிகளை புரிந்து கொள்ள ஆரம்பித்துவிட்டாய். உன் உள்ளம் இப்போது கேட்க கற்றுக்கொள்கிறது. பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாத இடங்களில் மௌனமாக இருக்க கற்றுக்கொள்கிறது. அந்த மௌனம் உன்னை பலவீனமாக காட்டாது, அது உன்னை தெளிவாக காட்டும். உன் வாழ்க்கையின் அடுத்த கட்டம் உன்னை பயமுறுத்த வேண்டியதில்லை, அது தெரியாதது தான். ஆனால் நீ உன்னை நம்ப ஆரம்பித்துவிட்டாய். உன்னை நம்பும் மனிதன் எந்த அறியாத பாதையிலும் நடக்க முடியும். அந்த நம்பிக்கை தான் உன் ஒளி. உன் உறக்கம் இனி ஓட்டமாக இருக்காது, அது உன்னை மீட்டெடுக்கும் நேரம். நீ கண்களை மூடும் போது வாழ்க்கையை சுமந்து படுக்க மாட்டாய். நீ நாளை மீண்டும் எழ முடியும் என்ற நம்பிக்கையோடு உறங்குவாய்.
அந்த உறக்கம் தான் உன் உடலையும் மனத்தையும் குணப்படுத்தும். உன் குலதெய்வத்தின் பெயர் உன் உதட்டில் இல்லாவிட்டாலும் அதன் அருள் உன் முடிவுகளில் இருக்கும். நீ இனி பயத்தில் இருந்து முடிவு எடுக்க மாட்டாய். நீ உன் உள்ளத்தின் உண்மையிலிருந்து முடிவு எடுப்பாய். அந்த முடிவுகள் உன்னை மெதுவாக ஆனால் உறுதியாக உயர்த்தும். உன் வாழ்க்கையில் இனி வரும் சந்திப்புகள் உன்னை சோதிக்காது. அவை உன்னை நினைவூட்டும். நீ யார் என்பதை, நீ எவ்வளவு தூரம் வந்தாய் என்பதை. அந்த நினைவூட்டல் உன்னை பெருமைப்படுத்தாது. அது உன்னை பணிவாக வைத்திருக்கும். சின்ன தங்கமே, இந்த பயணம் எளிதானது அல்ல. ஆனால் அது உண்மையானது. சில நாட்கள் நீ சோர்வடைவாய். சில நாட்கள் நீ அமைதியாக இருப்பாய். சில நாட்கள் நீ மகிழ்வாய். எல்லா நாட்களிலும் நீ உயிரோடு இருப்பாய். அதுவே பெரிய வரம். இந்த வார்த்தைகள் இப்போது உன் உள்ளத்தில் ஓய்வெடுக்கின்றன. அவை உன்னை தள்ளவில்லை. அவை உன்னை பிடித்தும் நிறுத்தவில்லை. அவை உன்னுடன் நடக்கின்றன. நீ தயாரான போது மீண்டும் உன் உள்ளத்தில் ஒலிக்கும். அந்த ஒலி உன்னை நினைவூட்டும். நீ பாதுகாப்பில் இருக்கிறாய். நீ வழியில் இருக்கிறாய். நீ போதுமானவன்.